திராவிடம்ங்கிற அரசியலை வந்து அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே திமுக பேசிட்டு இருக்கு. அதிமுக இன்னைக்கு பேசுறாங்க, நீ ஸ்டாலின் குடும்பம் கோயிலுக்கு போலையா, துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போலையா, பூஜை பண்ணலையா? கட்சியில இருக்கிறவங்க தானே ஏங்க அவங்க குடும்பமே போதுங்க. உதயநிதி போறாரு, கிருத்தியா போறாங்க. இங்க இருக்கிற பெரியார் ஸ்டைலையும் அண்ணாவை ஏற்றுக்கிறவர்களையும் ஒரு ஏமாத்து வேலை செய்யறாங்க. எடப்பாடி அவர்களே வந்து திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பெருந்தன்மையா சொன்னார். திராவிடம் என்பது என்னன்னு தெரியல அப்படின்றது என்ன பெருந்தன்மைனா, கட்சியினுடைய பெயர் என்ன சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி இருக்கும் பொழுது திராவிடம் அப்படின்றது என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்க முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாயுசமாக இருந்த கட்சி இன்னைக்கு அமித்ஷாயுசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கலைஞர் வந்து வாஜ்பாய் சரணமா இருந்தா, அத்வானி கூட சரணடைந்தா கூட இலா கணேசன் சரணடைஞ்சிருந்தாரு. இவர்கள் செஞ்சா சரிங்க, மற்ற கட்சிகள் மற்றவர்கள் செஞ்சா தப்பு. இந்த முப்பெரும் விழால வந்துட்டு கனிமொழி அவர்களுக்கு வந்துட்டு பெரியார் விருது வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்களுக்குள்ளே அவர்கள் விருது கொடுத்துக்கிறாரு. இங்க வந்து பார்த்தாதான் அவர் கனிமொழி நாடாளுமன்றத்துக்கு போனா பெரியாரின் பேத்தியவை அவருடைய கர்ஜனை வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கர்ஜனையில் மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டத்தை திமுக அந்த 4.5 ஆண்டுல தடுத்து நிறுத்தினாங்க. தமிழ்நாட்டில் அதை அமுல்படுத்தலாம். ஒரு திட்டத்தை சொல்லுங்க. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த ரத்த சொந்தமும் கிடையாது. ஸ்டாலினுடைய குடும்பத்தில் அவருடைய மருமகள் உட்பட எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தாங்க தெரியும். ஆனால் இன்பநிதி வரைக்கும் தெரியுங்க. இன்பநிதி பாசலாம் ஒரு கட்சிக்கு அவசியமாங்க. அப்படி என்ன இன்பநிதி பண்ணாரு? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திமுகவினுடைய முப்பெரும் விழா வந்துட்டு நடந்திருக்கு. அதுல வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எடப்பாடியார் அவர்களுக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஸோ இதற்கு உங்களுடைய பதில் என்ன, உங்களுடைய பார்வை அதை பற்றி என்ன சார்? இந்த திராவிடம்ங்கிற அரசியலை வந்து இவர்கள் வந்து மீண்டும் வந்து இது வந்து அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே திமுக பேசிட்டு இருக்கு. நாங்கள் பெரியாரின் அண்ணாவின் வழி வந்தவர்கள் அப்படிங்கிறது அனைவருக்கும் இது ரெண்டு கட்சிக்குமான பொதுவான விஷயமா பார்க்காம, ஏன்னா பெரியாரின் தம்பி தான் எம்ஜிஆர். என்ன இன்னும் அண்ணா முதல்ல 67 ஆட்சி அமைக்கும் போது பெரியாருடைய அந்த எம்ஆர் ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த புகைப்படம் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டுச்சு. அப்போ தான் அண்ணா தான் கேட்டார், என்ன தம்பி உன்னால் பேச முடியல கூட பரவாயில்ல, உன்னோட முகத்தை மட்டும் காட்டினா போதும், என்ன நீ நம்ம கூட்டங்களை, அதனால தான் கூட்டங்களை வந்து நின்று கையசைப்பார், என்ன பரவாயில்ல பேச முடியாது, என்ன சுடப்பட்டுருந்துச்சு. இப்படி வந்து செஞ்சு தான் ஒரு ஆட்சி 67 அமைஞ்சுது. இந்த திராவிட இயக்கத்துக்கான எல்லாமே விதவை பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கணும். அதாவது என்ன சொல்லப்போனால் அதிமுக ஸ்லோகனே இருக்கு, கருவறையிலிருந்து கல்லறை வரை திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்தின இருக்கோம் அப்படின்னு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களே சொல்லுவாங்க. என்ன அவ்வளோ கர்ப்பிணி பெண்களுக்கு ஊக்கத்தொகை, என்ன ஊட்டச்சத்துக்கள், மாத்திரைகள்லேருந்து உணவுப் பொருட்கள்லேருந்து கொடுத்த அரசு, அதை தொடங்கி வச்ச அரசு அதிமுக அரசு. என்ன அதே மாதிரி தான் கல்லறை வரைக்கும். என்னென்னா கல்லறையில் நடக்கக்கூடிய வேலைகள், என்ன அங்கே இருக்க சமாதி கட்டுவதிலிருந்து, அதாவது எரிக்கிறதுக்கான எரியூட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், தார் சாலைகள் அமைப்பது, போவதற்கு, அது இது அத்தனையுமே அதிமுக அரசு தான் செஞ்சுருக்கு. ஆக இவர்களுக்கு என்னென்னா திராவிட அரசியல் அப்படின்னு இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமான கட்சியாக இருக்குது அதிமுக. இவர்கள் வந்து மீண்டும் அந்த திராவிடங்கிற போர்வையில் என்ன மீண்டும் அந்த தெலுங்கர்களுக்கான லாபியை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அதிமுக தெலுங்கு இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்கே கூடுதலாக இருக்காங்கங்கிறது அதிகம். ஏன்னா அப்போ இவங்க மீண்டும் அந்த திராவிடத்தோடு எடுப்பது என்ன. ஏன்னா நாத்திகமாக இன்னைக்கு பேசுகிறாங்க, நீ ஸ்டாலின் குடும்பம் கோயிலுக்கு போலையா, என்ன துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போலையா, பூஜை பண்ணலையா? அப்போ திராவிடத்துடைய அடிநாதம் எதுங்க? மிக முக்கியமான அடிப்படை இது. கட்சியில இருக்கிறவங்க தானே. ஏங்க அவங்க குடும்பமே போதுங்க. வந்து உதயநிதி போறாரு, கிருத்தியா போறாங்க. என்ன ஆனா உதயநிதி அவர்கள் பெருசா போன மாதிரி எதுலையுமே பார்த்தது இல்லையே நம்ம. உதயநிதி அவர்கள் போறாங்கன்னா அவர் குடும்பம் போயிருக்கு. என்ன பெரிய அளவுக்கு வந்து இப்போ அப்பாவுக்கு அடுத்து அவரும் நாத்திகம் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஏன்னா கனிமொழியும் ஸ்டாலினும் மட்டும்தான் நாங்கள் நாத்திகவாதிகள் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக போறாருன்னு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பு பேசப்பட்டுச்சு. ஏன்னா பிஜேபிக்கு எதிராக பேசுகிறேன்னு இந்து மதங்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். அந்த செய்தி இந்தியா முழுக்க அந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக பரப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ அதில் பயம் வந்து ஐயோ வேணாம்னு சொல்லி காங்கிரஸே சொன்ன அறிவுரை இது. ஐயோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பேசாதீங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு பேசப்போ அது இந்தியா முழுக்க செய்தியாக வருது, உங்களை வச்சு தான் பண்ணுறாங்க, அதனால் அது வேண்டாம்
அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த பேச்சை நிறுத்திக்கிட்டான்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதன் பிறகு தான் அவர் அந்த நாத்திகவாதியாக தன்னை காட்டிக்கிறதுக்காக ஒரு சில வேலைகள் பண்ணார். மற்றபடி அதுக்குள்ளேயும் அனைவருமே ஒரு ஆன்மீகவாதிகளாக தான் இருக்கிறாங்க, ஒரு நாத்திகவாதிகளெல்லாம் இல்லை. இது வந்து சும்மா ஒரு போலி குற்றச்சாட்டு. அப்படி சொல்லுவதன் அடிப்படையில் இங்கே இருக்கிற பெரியாரிஸ்டுகளையும் அண்ணாவை ஏற்றுக்கிறவர்களையும் ஒரு ஏமாற்ற வேலை செய்கிறாங்க. ஆனால் இதை பற்றி எடப்பாடி அவர்களே வந்து திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பெருந்தன்மையாக சொன்னது. இப்போ திராவிடம் என்பது என்னன்னு தெரியல. என்ன பெருந்தன்மைனா, இப்போ நீங்கள் பெரிய புத்திசாலினா இல்லைங்க, எனக்கு நான் அவ்வளோ பெருசாலாம் படிக்கலைங்க, நான் இவ்வளோ தாங்க படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நான் திராவிடத்திலே ஊறி வளர்ந்து ஒரு நாத்திகவாதியாக இருந்த ஆள் இல்லை. நான் இந்த பெரியாருடைய பயிற்சி ஒரு பாசறையில், நான் மாணவர் பாசறையில் அந்த மாதிரி இருந்து வளர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறதா அதோடைய அர்த்தமே தவிர, நான் வந்து திராவிடம் எனக்கு தெரியாதுங்கிற அர்த்தம் இல்லை. திராவிடத்தை, அதாவது அண்ணாவுடைய கொள்கையிலே நான் கடைபிடிக்க மாட்டேன் என்ன அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. என்ன, அதை தான் நம்ம பெருந்தன்மையாக சொல்கிறோமே தவிர, பெருந்தன்மையாக சொன்னார் அவருன்னு சொல்கிறோமே தவிர, அவர் திராவிடம் இல்லைங்கிறது இல்லை. அப்போ கட்சியினுடைய பெயர் என்ன சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ அண்ணாவையும் பின்பற்றுறீங்க, திராவிடத்தையும் பின்பற்றுறீங்க. திராவிடத்தை முன்னேற்றக்கூடிய கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும் பொழுது திராவிடம் அப்படின்றது என்னன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்க முடியுமா? இல்லைங்க, அதாவது திராவிடம் என்னென்னலாம் அவருக்கு தெரியாதுலாம் இல்லை. அது வந்து என்ன பெருந்தன்மையாக சொல்கிறாருன்னா, இதான் அந்த இது என்ன விளக்கம்னா, திராவிடம் அப்படின்னு சொல்கிறது, அவர்கள் சொல்கிற திராவிடம் அப்படிங்கிறது வெறும் நாத்திகம் மட்டுமா? அது அவர் தான் ஸ்டாலின் தான் விளக்கணும். நிறையா பேர் இங்கே இருக்க தமிழ் சுவாதிகள் கேட்டுட்டாங்க, நீங்கள் திராவிடம்னா அது தெலுங்கர்களுக்கான அரசியல் அப்படின்னு. அப்போ இவர் வந்து தமிழருக்கான வேலைகள் செய்கிறார். என்ன, தொடர்ந்து அதாவது தமிழர்களுக்கான கோரிக்கைகள் நிறைய, தமிழர்களுக்கான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுங்க. பிஜேபி ஆட்சியில் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குதான், தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இந்த தமிழ்நாட்டு மீனவர்களுடைய சிக்கல் காங்கிரஸ் இருக்கும் போது இருந்ததற்கும், என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது இருந்ததுக்கும், பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கிறதுக்குமான பிரச்சனை வேறு. இப்போ வந்து எப்பயோ ஒன்று நடக்கிறதுக்கும், இப்பயும் மீனவர் தாக்குதல் இருக்குதான். இலங்கை கடற்படை தமிழ்நாட்டு மீனவர்களை, ராமநாதபுரம் மீனவர்களை சுட்டுக் கொள்கிறாங்க இருக்குதான். ஆனால் அப்போ எப்படி இருந்துச்சு? அப்போ இது வாரத்துக்கு ஒரு 4-5 சம்பவம் நடக்கும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுங்க. இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் இந்த இடத்த நம்ம இருக்குது. இவங்க என்னன்னா, பிஜேபி கூட இருக்கிறதுனால மீண்டும் திராவிடத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போகிறாங்க. என்னென்னா, அதாவது மறைமுகமாக ஒரு தெலுங்கர் லாபி தாங்க அது. அந்த தெலுங்கர் லாபியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அதிமுக என்பது அனைவருக்குமான கட்சி. இது வந்து ஒரு சீமானை போன்ற கட்டண்டான் தமிழர் அப்படின்னு பேசுகிற ஒரு கட்சி கிடையாது. என்ன, அனைவருக்குமான, ஏன்னா நம்ம எத்தனையோ தெலுங்குல எம்எல்ஏ, எம்பியா, மினிஸ்டரா, மாவட்ட செயலர்களாக வச்சிருந்த கட்சி, வச்சுட்டு இருக்கிற கட்சி. என்ன, மீண்டும் அதை தான். ஆனால் இவர்கள் சொல்லுகிறது, நீங்கள் திராவிடத்துக்குள்ளே நீங்கள் கிடையாது. ஏன்னா அந்த வரையறுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஓட்டு, இந்த பெரியாரிஸ்டுகள் ஓட்டு. நான் என்ன சொல்கிறேன், கி.வீரமணி திராவிடர், கி.வீரமணி அதிமுக புரட்சித்தலைவர் அம்மாவையும் ஆதரிச்சிருக்காரா இல்லையா? புரட்சித்தலைவர் அம்மாவை ஆதரித்து எத்தனையோ விருதுகள் கொடுத்துருக்காருல அவர். என்ன, ஆக அது எப்படி அப்புறம் அவர் செஞ்சார்? என்ன, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது அதிமுக என்பது பெரியாரை பின்பற்றுகிற கட்சி. அதுக்கு தான் ஜெயக்குமார் அவர் பதில் சொல்கிறார். என்ன, இது அண்ணாவை பின்பற்றுகிற கட்சி. பேரிலே அண்ணா மட்டும் இல்லை, இது அண்ணாவை பின்பற்றுகிற கட்சி. ஏன்னா பிஜேபி கூட இருக்கிறனால சின்ன ஒரு அவங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குங்க, இந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குங்க. அவங்க அண்ணா ஒரு நாத்திகவாதி, அண்ணா பிஜேபி என்பது ஒரு ஆன்மீகத்தை உள்ளடக்கிய கட்சி. பிரதான கொள்கையே அவங்களுக்கு ஆன்மீகம் தான். அப்போ ரெண்டுமே முரண்பட்ட கட்சி தான். இந்த மாதிரி கொள்கை முரண்பாடு எல்லா கூட்டணியும் இருக்குது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல, காங்கிரஸ் இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா ஒரே கூட்டணி இருக்காங்களே. கேரளாவில் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? கேரளாவில் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தெருவில் இறங்கி அடிச்சுக்கிட்டாங்க. எம்எல்ஏக்கு அடிச்சுக்கிட்ட வரலாறு கேரளாவில். என்ன, காங்கிரஸ் எம்எல்ஏவும் கம்யூனிஸ்டும் இப்போ சமீபத்தில். அப்போ இங்கே எப்படி கூட்டணி இருக்காங்க? அப்போ அந்த கொள்கை முரண் எல்லா இடத்தையும் இருக்குதான். அதுவும் தேர்தலுக்காக தான் நம்ம கூட்டணி இருப்போம். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாவிசமாக இருந்த கட்சி இன்னைக்கு அமித்ஷாவிசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமித்ஷாவே சரணம் என்று எடப்பாடி அவர்கள் வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. கலைஞர் வந்து என்ன, நீங்கள் அப்போ வந்து வாஜ்பாய் சரணமாக இருந்தால், அத்வானி கூட சரணடைந்தா கூட, இலா கணேசன்கிட்ட சரணடைஞ்சிருந்தாரு. என்ன, கருணாநிதி. என்ன, அது வந்து இவர்கள் செஞ்சால் சரிங்க, மற்ற கட்சிகள் மற்றவர்கள் செஞ்சால் தப்பு, அப்படி தான் அவங்க பேசுவாங்க. என்ன, இதுதான் அவங்களோட நடைமுறை. அதனால் இது வந்து ஒரு பிஜேபி, அதாவது எப்படின்னாங்க, மீண்டும் அவங்க சொல்ல வருது, இங்கே திராவிடம் அப்படின்னு, நான் தான் திராவிடம் ஒன்று. அடுத்து எனக்கு எதிராக இருக்கிறது
நேரடியாக அவங்க ஆரியன்னு சொல்கிற பிராமணர்களை சொல்லுவாங்க. வேறு நடுவில் இன்னும் ஒன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழர்னே ஒன்று இல்லை. எடப்பாடியார் ஒரு தமிழர் கட்சியாவோ தமிழர் தலைமையாவோ பார்க்க மாட்டாங்க. சீமான் உட்பட இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே அவங்க இது பண்ண மாட்டாங்க. எனக்கு நான் திராவிடன், நான் மட்டும்தான் திராவிடன். நீங்கள் திராவிடம் வேறு யாராவது ஒரு கட்சி திராவிடன்னு சொல்ல அண்ணா விஜயகாந்த் இருக்காரு, அவர் வச்சிருந்த கட்சி என்னங்க? அவரும் பெரியார் நயத்துக்கிட்ட தான் பேசினார். அவரு கூட அவங்க திராவிடம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தான் அந்த ஐடென்டிட்டி, எனக்கு அந்த ஐடென்டிட்டி இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். இல்லைனா இன்னொருத்தன் எனக்கு இது பண்ணுவான். அதே போல் தான் எனக்கு எதிராக நேர் எதிராக ஆரியம்னா பிராமணர்கள் அவங்க கட்டமைக்கிறாங்க. அப்போ இது மட்டும்தான், நடுவில் இன்னும் மூன்றாவதாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, நான் மட்டும்தான் அந்த சண்டையில் ரேஸில் இருக்கணும் அப்படிங்கிறதான். இந்த முப்பெரும் விழாவில் வந்துட்டு கனிமொழி அவர்களுக்கு வந்துட்டு பெரியார் விருது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவர்களுக்குள்ளே அவர்கள் விருது கொடுத்துக்கிறாரு. என்ன அவர்கள் அந்த விருதுக்கு தகுதியானவரா அப்படின்ட்டு நான் கேட்குறேன். பெரியார் விருதுக்கு தகுதி இல்லாத நம்ம கனிமொழி சொல்ல மாட்டோம். ஆனால் நடக்கிற விஷயங்கள் இவ்வளோ அதாவது என்னென்னங்க, அவர் குறிப்பிட்ட வாசகம் தான். இங்கே பார்த்தா தான் அவர் கனிமொழி நாடாளுமன்றத்துக்கு போனால் பெரியாரின் பேத்தியவை அவருடைய கர்ஜனை அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி கர்ஜனையில் தடுத்து நிறுத்திய ஒரு விஷயம், இதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம், இதை நாங்கள் பேசணும், தமிழ்நாட்டுக்கு உரிமையாக இதை வாங்கிட்டோம். ஒன்றும் இல்லைங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் நிதி பற்றாக்குறைன்னு ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லிட்டு இருக்காங்களே, இது ஒரு நீங்கள் நம்மளும் மத்திய அரசாங்கத்தில் பங்கெடுத்தோம், பிஜேபியில் கூட்டணியில் இருந்தோம், அப்பயும் நம்ம ஆட்சி நடத்தினோம், அப்பையும் இதே பிரச்சனை இருந்திருக்கணும்ல, இதே நிதி பற்றாக்குறை பிரச்சனை இருந்திருக்கணும். என்னைக்காவது அதிமுக அரசு நிதி பற்றாக்குறைன்னு ஒரு வேலையை செஞ்சாங்க. கொரோனா காலத்தில் நீங்கள் சாதாரண ஒரு கொரோனாங்கிறது உலகம் முழுக்க நெருக்கடி இருந்த காலகட்டம். அந்த நெருக்கடியை இப்போ தமிழ்நாட்டு அரசு கடைபிடிச்சது எப்படி கடைபிடிச்சது? என்ன மிகப்பெரிய அளவுக்கு என்ன கொரோனாவுடைய இந்தியா முழுக்க இறப்பு விகிதாச்சாரம் கம்மி தமிழ்நாடு தானேங்க. என்ன அதை நம்ம கடைபிடிச்சோமே. அதை எடப்பாடியார் தானே அதை அந்த ஆட்சி காலத்தில் பொறுப்பில் இருந்து அவரும் எம்ஆர் பாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர்களும் அமைச்சராக இருந்தால், துறை ரீதியான அமைச்சராக இருந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தேன் மேடம். என்ன ஆக இவங்க கனிமொழி அவர்கள் சொல்லுவதை போல பேசுவதை போல கட்சி, அதாவது எப்படிதாங்க அதாவது ஒரு 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 முழக்கம் போட்டால் ஒன்றும் சொல்ல. இப்போ நம்ம இந்த போராளிகள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, அப்படியே நம்ம முழக்கம் போட்டால் முடிஞ்சு போச்சு, இது வெல்வோம் ஒளிக ஏதாவது போட்டால் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த முழக்கம் போட்டாங்களா, அதுக்கு ஒன்று நடக்கணும்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பிஜேபி அரசு இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு இலங்கை தமிழருக்கு ஆதரவாக. என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் 2005க்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த இலங்கை தமிழர்கள் சட்டத்துக்கு புறமான குடியேறர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லுவதன் மூலம் இலங்கை தமிழர்கள் நிறையா இலங்கை தமிழர்கள் வந்தவர்களை இப்போ கைது நடவடிக்கை ஒரு சில துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த நடவடிக்கை எடுக்கிறது விதிவிலக்கு கொடுக்குறாங்கல்ல. அப்போ அது யார் கொண்டு வர்றது? இலங்கை தமிழர் பற்றி பிஜேபிக்கு என்னங்க சிந்தனை இருக்கும்? யார் சொல்லி வர வச்சுருப்பாங்க? அதிமுக முயற்சி அதில் இருக்குமா இருக்காதா? இப்போ இருக்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, அறிவிப்பு வந்துச்சு, இந்த அறிவிப்பு அடுத்து அரசாணையை கொண்டு வாங்கங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு குரல் யார் கொடுத்தா? இது நம்மளுடைய அதிமுக எம்பி தம்பிதுரை பார்லிமெண்ட்டில் பேசினார். என்ன பார்லிமெண்ட்டில் சென்ற ஆண்டு 2024 அவர் பேசுனதுக்கு பிறகு தான் இதன் மீது கவனம் செலுத்தப்படுது. என்ன அவர் சொல்கிறார், ரொம்ப மன உருகி பேசுகிறார். எப்படி சொல்கிறாரு, இலங்கையிலும் அவங்களுக்கு குடியுரிமை இல்லை, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவுக்குள்ளேயும் குடியுரிமை இல்லை அப்படின்னா ஒரு மனிதர்கள் குடியுரிமையே இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய இது என்ன அப்படின்னு பேசி கூட மீனவர்கள் பிரச்சனை சேர்த்து பேசுகிறார். நம்ம மீனவர்கள் காப்பாற்றணும், அந்த கச்சைத்தீவு பிரச்சனை நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாஜக கோரிக்கை வைக்கிறார். இப்போ பாருங்கள், பாஜக கோரிக்கை வச்சு போன ஆண்டில் வச்சா இந்த ஆண்டில் ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. அப்போ இதில் அடுத்த கட்டம் அரசாணை நோக்கி போகிறது. இப்போ இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இவங்க செஞ்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்போ நான் இந்த கூட்டணி மொத்தம் அந்த அணியை திமுக அலையன்ஸு வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 பேர் 2 தடவை போயிருக்காங்களே, போய் என்னத்தை செஞ்சாங்க? என்ன இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்கப்பூர்வமா இல்லை, சும்மா பேரளவுக்கு மட்டும் அது அரசியல் பேசுவதற்காக மட்டுமே பேசுகிறாங்களே தவிர உண்மையான பிரச்சனையை சரி செய்வதற்காக இல்லை. அதிமுக ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கட்சி. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த ரத்த சொந்தமும் கிடையாது. வந்தாங்க, முதலமைச்சர் இருந்தாங்க. அதே போல் ஜெயலலிதா அவர்களுக்கும் எடப்பாடியார்களுக்கும் எந்த ரத்த சொந்தமும் கிடையாது. வாரிசு அரசியல் கிடையாது. என்ன உங்களுக்கு இருங்க, நீங்கள் எடப்பாடியோடைய வாரிசு யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாது அந்த அளவுக்கு. ஆனால் நீங்கள் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் அவருடைய மருமகள் உட்பட எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாக உங்கள்கிட்ட எங்கள் மருமகன் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க.
மருமகள் பேர் என்னன்னு சொல்லிவிடுவீங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஏங்க மொத்தம் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே தாங்க தெரியும், அருள்நிதி உட்பட. ஏங்க அவர் பேரன் இன்பநிதி வரைக்கும் தெரியுங்க. இன்பநிதி பாசறைலாம் ஒரு கட்சிக்கு அவசியமாங்க? சொல்லுங்கள். இன்பநிதி பாசறை அவசியமா? அப்படி என்ன இன்பநிதி பண்ணார் சொல்லுங்கள். ஆக இப்படிப்பட்ட திமுக இங்கே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியார் இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறார், பதிவு பண்ணுறாரு. விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் நானே கண்கூடாக பார்த்தேன். சிவி சண்முகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த கட்சிக்கு தலைவராக சிவி சண்முகம் கூட வரலாம், அவர் இந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, சிவி சண்முகம் கூட பெரிய அமைச்சர் சொன்னார்னு ஒத்துக்கும். பண்ருட்டியில் நடந்த கூட்டத்தில் பண்ருட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யானுங்கிறவங்க சத்யாவை பக்கத்தில் வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாரு, நாளைக்கு சத்யா கூட தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரலாம், இந்த அதிமுக கட்சிக்கு தலைமையாக வரலாம், அப்படி தொண்டன் தலைவராக வர கட்சி அதிமுகன்னு மிகப்பெரிய தலைமையில் இருக்கிற எடப்பாடியார் பதிவு பண்ணுறார். அது எந்த அளவுக்கு பெருந்தன்மை தெரியுமா? இந்த பெருந்தன்மை நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அளவுக்கு பெருந்தன்மையாக பேசுகிற ஒருத்தரை நான் பார்க்கல. ஏன்னா தான் ஆக்டிவாக இருக்கிறாரு, தன் தலைமையில் இருக்கிறாரு. இருக்கும்போது சத்யாங்கிறது சாதாரண ஒரு எம்எல்ஏ மட்டும் தாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ருட்டி தாண்டி கடலூர் தாண்டி போனால் தெரியாது. சிவகேஷன் கூட வடதமிழ்நாடு முழுக்க தெரியும். ஓகே, அவரை சொன்னார் கூட நம்ம ஏற்றுக்குவோம். என்ன சத்யாவை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுதாங்க ஒரு தலைமைக்கான பண்பு. அப்படி ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு நாள் ஸ்டாலின் சொல்லியிருக்காரா? ஒரே ஒரு நாள் சொல்லுவாங்க, ஆராசா தலைவராக வருவார் இந்த கட்சிக்கு சொல்லுங்க பார்ப்போம். வேறு துரைமுருகன் வருவார்னு சொல்லுறது, டிஆர் பாலு வருவார்னு சொல்லுறது, உங்கள்கிட்ட இருந்த முன்னோடிகள் இருந்த வருவாங்கன்னு சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். அப்படி எனக்கு அப்புறம் இவர் வர வாய்ப்பு இருக்குன்னு, எனக்கு அப்புறம் இன்பநிதி வர வாய்ப்பு இருக்குன்னு வேணா சொன்னார். உதயநிதி வந்துட்டார், இன்பநிதி வர வாய்ப்பு இருக்குன்னு வேணா அவர் சொல்லுவாரே தவிர இந்த மாதிரி யாராவது கட்சிகளுக்கு தொண்டல் வருவார்னு சொல்லுங்கள். ஏங்க எப்படி இந்த கட்சி அப்படின்னா அண்ணன் திமுக என்பது கட்சி வாரிசு. அதுபோல தான் மாவட்டமும் இதே அளவுக்கு தான். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தன்னுடைய வாரிசுகளை என்ன டிஆர் பாலு தன் பையனை டிஆர்பி ராஜா வச்சுருக்காரு. என்ன இவர் ஐ பெரியசாமி அவருடைய பையனை வச்சுருக்காரு, செந்தில் வச்சுருக்காரு, துரைமுருகன் கதிரானந்த் வச்சுருக்காரு. என்ன இப்படி ஒவ்வொருத்தரும் வாரிசு. பொன்முடி சிகாமணியை வச்சு எம்பி ஆக்கி இது பண்ணிட்டார். இப்படி இவர் நம்ம ஏவாவேலு கம்பனை கொண்டு வர முயற்சிக்கிறார். இப்படி தொடர்ந்து வாரிசுகளை எப்படி மாநிலத்தில் வாரிசுகளை திமுக உதயநிதி இப்படி கொண்டு வராங்களோ, அது மாவட்டத்துக்கு மாவட்டம் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய வாரிசுகளை கொண்டு வராங்க. ஆனால் அதிமுக கட்சியில் இது எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கும். அவன் கட்சிக்கு உழைச்சவனாக இருப்பான். என்ன அப்படி தான் முன்னாள் அமைச்சருடைய வெறும் பையன் மட்டுமே அப்படிங்கிற காரணத்தினால வந்துட மாட்டார். முதல்ல ஜெயவர்த்தன அவருடைய மகன் இங்கே நம்ம எம்பியை தென்சென்னையில் ஆக்கும்போது அம்மா அவர்கள் ஒரு இளைஞராக இருக்கார், அவரை ஆக்குவோன்னு சொல்லி ஆக்கினாங்க. அப்போ வயசு 28-30 வயசு தான் அவருக்கு அந்த சமயத்தில். அப்படி ஆக்கினவர். என்னன்னாங்க இன்றைக்கும் எடப்பாடியாரோட உழைப்பு என்பது எங்க 73 வயசு 50 நாள் சுற்றுப்பயணம் தொடர்ந்து போய் 150 தொகுதிகளை போய் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. மக்களை காப்போம், தமிழத்தை மீட்பாங்க, இந்த எழுச்சி பயணம். இந்த அளவுக்கு யாருங்க இந்த வயசில் வேலை பார்த்தவங்க தமிழ்நாட்டு அரசியலில் காட்டுங்க, ஒருத்தரை காட்டுங்க. இந்த வயசில் யாரும் இல்லை. நம்ம ஒரு நபர்களை குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. இவர் இப்படி இருந்தார், இப்படி சக்கர நாற்காலியில் போயிட்டு இருந்தாங்க. இவர் இந்த வயசில் இறங்கி நடந்து பேசி மக்களை சந்திக்கிறாரு. பிரச்சாரம் போகிற இடத்துல இறங்கி வயலில் நடக்கிறாரு, வயலில் போய் மக்களை சந்திக்கிறார். அது வயலில் தார் ரோடு போட்டு நடக்கலை, என்ன கரும்பு இதில் தார் ரோடு போட்டுட்டு நடக்கலை, தானாக நடந்து அது அதே வயல்வெளியில் போய் மக்களை பார்த்து பேசிட்டு பழகிட்டு வராரு. என்ன சாதாரண டீ கடையில் டீ குடிக்கிறார். இப்படியான வேலைகளை செய்கிறார். இவருக்கு மட்டுமே அது ஊறியது. மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கங்கிற பயம் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. அதனால் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன ஆனால் ஒன்று, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறே இல்லை. மீண்டும் என்றைக்காவது திமுக திருப்பி வந்திருக்கா? ஒரு தடவை ஆட்சி தான், அடுத்த தடவை ஆட்சி இழந்துடும். ஆனால் திமுக தொடர்ந்து மீண்டும் ஆட்சி அமைச்ச வரலாறு உண்டு. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 3 தேர்தல்கள் என்ன, அதாவது எமர்ஜென்சியை பயன்படுத்தி 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி 80 ஆட்சியை கழிச்சிட்டாங்க. ஆட்சி கழிச்சு மறுபடியும் தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தல் மீண்டும் எம்ஜிஆர் தான் ஜெயிச்சாங்க. அதிமுக ஆட்சி உட்காந்துச்சு. அதன் பிறகு அதே ஆட்சியை கழிச்ச காங்கிரஸ் மீண்டும் ஐயோ இவங்க கூட இருந்தால் தான் நல்லது, திமுக இருக்கக்கூடாது, 84 நம்மளோட கூட்டணிக்கு வந்தாங்க. என்ன கூட்டணிக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒன்று. அதே போல் 2011 வெற்றி பெற்றோம், 16 தனித்து தேர்தலை சந்தித்தோம். இந்த 50 ஆண்டுகளில் தனி கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலே சந்திக்கல. ஆனால் அதிமுக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சோம். அந்த வரலாறு அதிமுகவுக்கு உண்டு. மீண்டும் ஆட்சிக்கு அமைக்கிற வரலாறு என்பது அதிமுகவுக்கு உண்டு, திமுகவுக்கு இல்லை. நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்றத நம்புவோம். நன்றி சார். மிக்க நன்றிங்க.